பேக் டு மை சேனல். வணக்கண்ணே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வண்டியிலேருந்து அந்த டிஎம்டி டிஸ்பிளேலாம் நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம யாரு சொல்றதுக்கு? ஓ, how are you? I am fine. அப்படியே வந்தீங்கன்னா இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து ஆன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மோடு இருக்குன்னு வரும். மோட்டர் சைக்கிள் மோடு ஃபஸ்ட்டு வந்து ரைட் மோடு இருக்குது. ரைட் மோடில் வந்து 2 மோடு இருக்குது. 2 மோடு வந்து ஸ்ட்ரீட் மோடு ஒன்று, ட்ராக் மோடு ஒன்று. ட்ராக் வச்சோம்னா அது அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல அந்த சேஞ்சே கலரே அப்படியே ஃபுல்லாக மாறும் எல்லாமே. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ட்ராக் செட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக அந்த டிஸ்பிளேவே எல்லாம் ஃபுல்லாகவே மாறும். ஓகேங்களா? ஸ்ட்ரீட் நார்மலாக வச்சிட்டோம்னா இந்த டிஸ்பிளே வந்துடும். அடுத்து ஏபிஎஸ் வந்து ரோடு வந்து 2 ஏபிஎஸும் ஆன்லைனில் இருக்கும். சூப்பர் மோட்டோ அடித்தா ரியரில் மட்டும் ஆஃப் ஆகிடும். அது உங்களுக்கு வீலிங் பண்ண, ஸ்டெண்ட் பண்ண அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பைக் இன்ஃபோவில் வந்து கூலண்ட் டெம்பரேச்சரு, ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி, ஒடோமீட்ரு, சர்வீஸ் உங்களுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதே டியூ டேட்டெல்லாம் காட்டிடும் உங்களுக்கு. அடுத்து வார்னிங் என்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா, லோ ஃபியூல் வந்து லோவாக இருக்குது, அது ஒன்று காமிக்குது. அடுத்து உங்களுக்கு ட்ரிப் இன்ஃபோ வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது. டிஸ்டன்ஸு ட்ரிப் 1 அந்த கன்சோலு அந்த இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்ட்டு. இந்த ஸ்பீடு தான் என்னென்னு தெரிலன்னு இருக்குது. 0 to ஸ்பீட் 1 அது என்னென்னு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நேவிகேஷன் வால்யூம் வந்து அப் டவுன் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் ஆன் பண்ணிட்டோம்னா அந்த டிஸ்பிளேலேயே உங்களுக்கு 10x10 நேவிகேஷன், இந்த ரைட்டில் டர்ன் பண்ணணுமா லெஃப்ட்டில் டர்ன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலேயே டர்ன்லாம் அதெல்லாம் காமிச்சிடும் அதிலேயே. அப்புறம் மியூசிக் வந்து நம்ம ப்ளே ஆன், பாஸு, நெக்ஸ்ட்டு சாங்கு இல்லை பேக் சாங்கு அதெல்லாம் நாமளே இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட்டு லெஃப்ட்டு மேலே இதெல்லாம். அடுத்து செட்டிங்ஸில் வந்து ஃபேவரட்ஸில் வந்து இந்த கீழே 4 இது காட்டுங்க. உங்களுக்கு செட்டிங்ஸில் காட்டுங்க. இந்த ட்ரிப் 1, கூலண்ட் டெம்பரேச்சரு, ஓடோமீட்ரு, பேட்டரி எல்லாம் காமிக்குது. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஃபேவரட் 1, ஃபேவரட் 2, ஃபேவரட் 3, ஃபேவரட் 4 என்னென்ன இருக்குன்னா, ட்ரிப் டிஸ்டன்ஸு 1, 0 ஸ்பீட் 1, இது என்னன்னு தெரில கைஸ். இது கன்சோல் 1, ட்ரிப் 1, ட்ரிப் டிஸ்டன்ஸ் 2, இது ஸ்பீட் 2, கன்சோல் 2, ட்ரிப் மீட்டர் 2, ட்ரிப் டைமு 2, ஃபியூல் ரேஞ்சு, டேட்டா, பேட்ரி, கூலண்ட் டெம்பரேச்சரு, ஓடோமீட்ரு, கனெக்டிவிட்டி, ட்ரிப் டிஸ்டன்ஸ் 1 இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதில் எது வேணாலும் அதில் செட் பண்ணிக்கலாம். அடுத்து குயிக் செலக்டர்னால் நம்ம வந்து ரைட் மோடு மேலே இது பண்ணிக்கலாம். பைக் இன்ஃபோ, நேவிகேஷனு, இது நம்ம குயிக்காக ஃபஸ்ட்டு பேட்ரி அந்த டிஸ்பிளேல இருக்குல்ல கைஸ் முன்னாடியே அது உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். அடுத்து டவுனில் வந்து அது நம்ம இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் ஆனில் கனெக்ட் இருக்குது. ஃபோன் பேரிங்கு ஆஃப் பண்ணிட்டேன். மொபைல் பேரிங் இப்போ என் ஃபோன் வந்து கனெக்டில் இருக்குது. எம்ஜே கனெக்டில் இருக்குது, ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்க. அடுத்தது ஹெல்மெட் பேரிங்க. இந்த ஹெல்மெட்டில் வந்து இன்டர்கேம் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்தது குவிக் ஷிஃப்டர் வந்து இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன். குவிக் ஷிஃப்டர் வந்து எப்படி யூஸ் ஆகணும், உங்களுக்கு வந்து 3500 RPM மேலே நீங்கள் கிளச்சே பிடிக்காமல் கியர் அப்பு டவுன் 2மே பண்ணிக்கலாம். அதான் குவிக் ஷிஃப்டரு. ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஷிஃப்ட் லைட்டிங் வந்து RPM வந்து உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வரும். நான் வந்து 8500 வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சு செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் போகுது. 10,000 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 10,000க்குள்ளே நீங்கள் எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 8500 வச்சுருந்தேன்.
நான் யாரும் அதிகமாக எடுத்துலாம் ஓட்ட மாட்டேன், அதனால் வச்சுருக்கேன். இது RPM 2 வந்து 1000 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எங்கே போகும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11,000 வரைக்கும் போகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா 8,500 தான் இருக்குது இது. ஓகேவா? அடுத்தது கிளாக் அண்ட் டேட்டு செட்டு. ஓகே, யூனிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, டெம்பரேச்சர், கூலண்ட்டு, லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் வந்து நம்ம எந்த லாங்குவேஜாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். US இருக்குது, UK இருக்குது, வந்து US இங்கிலீஷ். ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனு ஆடியோ, நேவிகேஷனு, குவிக் ஸ்விஃப்டரு, ரிமோட் கண்ட்ரோலு. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. Few moments later. குவிக் ஷிஃப்டர் இப்போ ஆன் பண்ணிட்டோம். குவிக் ஷிஃப்டர் ஆன். பாருங்க, ஆனில் இருக்கு. ஆனில் தான் இருக்கு. 3,500 RPMக்கு மேலே இதில் வச்சு பிடிக்காம அப்படியே கியர் போடலாம். கேஸ் நம்ம எப்படின்னு பாருங்க, ரைட்டாக 3,500 RPM மேலே போகுதுன்னா பாரு, 6 கியரு, 5வது கியரு, 6வது கியரு. உங்களுக்கு அப்படியே எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அப்படியே நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக கியர்லாம் போகும் எல்லாமே. அதேமாதிரி கியர் டவுன், அதேமாரி உங்களுக்கு அதேமாதிரி எதுவும் இல்லை. உங்களுக்கு 3,500 RPM கீழே வந்துருச்சுன்னா உங்களால் அந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த வண்டி வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு ஃபீலில் வந்து கீர் போட்டால் டபார்னு விழுகும்ல, அந்த மாதிரிலாம் விழுவ ஆரம்பிச்சிடும். 3,500 RPMக்கு மேலே நீங்கள் அப்படியே கீர் கிளச்சே பிடிக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீலுமே இருக்காது. அப்படியே நார்மலாக வண்டி போயிட்டே தான் இருக்கும். என் பண்ணிக்கிறேன் கைஸ் வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் வேணும். லவ் யூ டு ஆல். தேங்க்யூ. பாய்.